வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஓகே, அட்டுனா என்ன தெரியுமா? மெட்ராஸ் ஸ்லாங்கில் அட்டு பீஸ் அப்படின்வாங்க. அட்டு பீஸு, அசி பீஸு. பர்மா பஜார் சைடெல்லாம் போனீங்கன்னா அங்கே ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம், ஒரு வாட்சோ இல்லை ஒரு டிவியோ இல்லை ஏதோ ஒரு இது வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. எனி ப்ராடக்ட் அங்கே பர்மா பஸாரில் கடையில் வாங்கும் போது கிண்ட்டு எதை வேணால் இருந்துட்டு போட்டோம். அப்போ கேட்போம், அட்டா அசியா? அட்டுனா ஃபேக்குன்னு அர்த்தம், டூப்ளிகேட், காப்பி. அசினா ஒரிஜினல். இந்த அட்டு அசி எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ நீங்கள் பாண்டி பஸாரில் நான் வாக்கிங் போகும்போது, சார் ஐபாட், ரேபான் கிளாஸ், ஐஃபோனோட இது அப்படிலாம் விற்பாங்க. அது பார்க்கும்போது தெரியும் டூப்ளிகேட்டு. நிறைய மார்க்கெட்ஸில் அந்த டூப்ளிகேட் அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ஆனால் அது வீட்டில் போய் போனால் வேலை செய்யாது. அப்படியே கொஞ்ச நாள் செஞ்சாலும் அது டூப்ளிகேட்னு தெரிஞ்சிடும். ஸோ இது எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம போடுற பர்ஃப்யூம்லேருந்து, போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து, போடுற ஷூலேருந்து, டிவி இருக்கட்டும், அப்படியே இருக்கும். இப்போ சோனி டிவினா சோனி டிவி மாதிரியே இருக்கும், ஆனால் சோனி டிவி கிடையாது. அது நம்ம எனி இது, அது சோனியாக இருக்கட்டும் இல்லை சாம்சங்காக இருக்கும், எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே ஒரிஜினல் டூப்ளிகேட் இருக்குது. அது ஏசி, எனி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், எனி குட்ஸ், அதில் அட்டு அசி இருக்குது. வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸு, இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அட்டு அசின்னு. என்னடா நீ தேவையில்லாமல் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற? ஆமாம், இப்போ அட்டு அசி நம்ம வாங்குகிற ப்ராடக்டில் இருந்தால் பரவாயில்ல, டூப்ளிகேட் இருந்தால் பரவாயில்ல. அங்கே தொட்டு இங்கே தொட்டு எங்கே போயிட்டானுங்க தெரியுமா? ஆனால் அதுதான் ஸ்டார்டிங்கே. புரியலையா? இயேசு ஒரிஜினல், இயேசுவில் டூப்ளிகேட் இருக்கா? சாத்தான். ஆனால் அந்த சாத்தான் இயேசு பேரை சொல்லியே ஏமாற்றுவான். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே டக்குன்னு போவோம். ஏற்கனவே இந்த டாப்பிக்கில் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் 2-3 பேரோட வீடியோஸ்லாம் போட்டு, நம்ம ஊருக்காரங்க, வெளியூருக்காரங்க, வெள்ளைக்காரங்க, இவங்க எல்லாருமே நான் தான் ஜீசஸ், நான் இயேசுவோட மறுபிறவி, நான் ஐ ஆம் தி செகண்ட் கம்மிங் ஜீசஸ், நான் வந்துட்டேன், இப்படின்லாம் நிறைய பேர் இப்படி டக்காட்டி விட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க. அதில் சில பேர் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. நான் இந்த ஒரு வீடியோ ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணேன். இப்போது அதே மாதிரி ஒரு வீடியோ தான் இதுவும். இதில் சில பேருக்கெலாம் படிக்கிறேன் பாருங்களேன். இவங்களாம் யார் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் நான் தான் இயேசுவோட ரீஇன்கார்னேஷன், நான் இயேசுவோட ரீஇன்கார்னேஷனாக, நான் அவரோட மறு அவதாரம், நான் தான் அப்படின்னு, நான் இயேசுவோட செகண்ட் கம்மிங் நான் தான் இப்படின்ட்டு இயேசு பேரை சொல்லி சுற்றிட்டு இருந்தவனுங்க யாருன்னா சில பேர் தான் படிக்கும். ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்ம சில பேர் படிக்கும். 17th centuryலேருந்தே ராய்ஸ் இவான்ஸ், அப்புறம் அவர் அரைஸ் இவான்ஸ் அப்படின்னு பேர் மாற்றிக்கிட்டார் 17th centuryயில். அவர் நான் தான் இயேசு அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஆன் லீ அப்படின்னு ஒரு லேடி. அந்த லேடி என்னென்னா, ஐ ஆம் த ரீஇன்கார்னேஷன் ஆஃப் ஜீசஸ், நான் ஒரு அப்படின்னு இன்னைக்கு இப்போ பொம்பளையாக பிறந்திருக்கேன் அப்படின்ட்டு 18th centuryயில் ஒரு லேடி அப்படி வச்சு சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்ட்ராய்டே சால்வினோவ், இது ரஷ்யன் பேர் தான், வாயில் வர மாட்டேங்குது. அவர் நான் தான் ஜீசஸ் அப்படின்னு ரஷ்யாவில் சுற்றிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜான் நிக்லஸ் டாம், அவர் நான் தான் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் மிர்சா குலாம் அகமத், ஹீ கிளைம் டு பி ஜீசஸ், த செகண்ட் கம்மிங் ஜீசஸ், நான் தான் ஜீசஸ்னாரு. அதுக்கப்புறம் சைரஸ் டெட், அவர் ஒருத்தர். கார்ல் ப்ரவுன், அவர் ரீஇன்கார்னேஷன் சொன்னார். அதுக்கப்புறம் ஜான் ஹூக் ஸ்மித், மாவல் ஹென்ரிக், கிருஷ்ணா வெந்தா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் நேம்ஸ் வருது, ஹிந்து நேம்ஸ் வருது, கிறிஸ்டியன் நேம்ஸ் வருது. இவங்க எல்லாருமே நான் தான் இயேசு, ஒரு காலகட்டத்தில் நான் தான் இயேசு அப்படின்னு சுற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹான் ஷாங் ஹாங், சவுத் கொரியனில், அவர் ஐ ஆம் தி செகண்ட் ஜீசஸ், நான் தான் இயேசு. ஜிம் ஜோன்ஸ்னு ஒருத்தர். அப்புறம் ஆனி ஹாமில்டன், மார்ஷல் ஆப்பிள் ஒயிட், அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் மார்ஷல் ஆப்பிள் ஒயிட் ஹெவன்ஸ் கேட் அப்படின்னு ஒரு கல்ட் குரூப்பே வச்சுருந்தாங்க. இதை பற்றி நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன்.
இது வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி போயிடுவீங்க. இது ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டு. இது இப்போ நான் படித்த பேர் எல்லாமே உண்மையான ஆளுங்க தான். எஸ்பெஷலி இந்த மார்ஷல் ஆப்பிள் ஒயிட்ன்றவங்க வந்து ரெண்டு பேர் இவங்க வந்து ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் வந்து இவங்க வந்து ஒன்றா மீட் பண்ணிக்கிறாங்க. நியூ டெஸ்டமெண்ட்டை தான் இவங்க ப்ரீச் பண்ணாங்க. ஓகேவா, நியூ டெஸ்டமெண்ட்டை தான் ப்ரீச் பண்ணாங்க, புதிய ஏற்பாடு தான் ப்ரீச் பண்ணாங்க. இதில் வந்து இந்த மார்ஷல் ஆப்பிள் ஒயிட்ன்ற மிலிட்ரியில் இருந்தவர், இவர் நான் தான் ஜீசஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப், ஒரு 30 மெம்பர்ஸ் ஒரு 40 மெம்பர்ஸ், நாட் ஷுவர் அபவுட் தி நம்பர்ஸ். அந்த வீடியோவை நான் வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஹெவன்ஸ் கேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங் வீடியோ அது. அவங்க எல்லாருமே ஒரு வயலட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு வீடியோ கொடுக்குறாங்க, எல்லாருமே இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அவங்க முகத்துலலாம் ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு ஒரு ஹாண்டிங் ஸ்மைல் அப்படின்வாங்க தெரியுமா, அந்த ஸ்மைலை என்னால் மறக்க முடியல. அந்த வீடியோ பார்த்தேன். அவங்க எல்லாருமே ஒரு வீடியோ கொடுக்குறாங்க. அந்த ஆப்பிள் ஒயிட், மார்ஷல் ஆப்பிள் ஒயிட்ன்றவர் பேசுகிறாரு, we are going to heaven அப்படின்றாங்க. அதான் ஹெவன்ஸ் கேட்டு, we are going to heaven அப்படின்ட்டு எல்லாம் பேசுகிறாங்க. பேசிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் கிட்டத்தட்ட எல்லாரும், ஒரு ஆள் மட்டும் கொஞ்சம் உஷாராகி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருக்காரு. என்ன பண்ணியிருக்கானுங்க, எல்லாருமே விஷத்தை குடித்து மாஸ் சூசைடு. எல்லாமே ஒரே கலர் ட்ரெஸ்ஸு, ஒரே கலர் ஷூ போட்டு நாங்கள் ஹெவனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி இயேசு பேரை சொல்லி ஏமாத்தின ஒரு கும்பல் உயிரை சூசைட் பண்ணிக்கிச்சு. இந்த வீடியோ நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். வெரி டிஸ்டர்பிங் வீடியோ, வெரி டிஸ்டர்பிங் வீடியோ. இதை பற்றி ஒரு படம் கூட எடுத்திருந்தாங்க. நான் அந்த வீடியோ ஏற்கனவே பண்ணியிருந்தேன். இதே மாதிரி கிட்டத்தட்ட 100-150 பேரை வச்சு ஹெவனுக்கு போகிறோன்னு சொல்லி அவங்களும் மாஸ் சூசைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் யஹீப் பென் யஹீன், அவர் தான் ஜீசஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அவரை வந்து மர்டர் கேஸில் மாட்டிக்கிட்டார் அவர். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்குது. நம்ம இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. நம்ம தமிழ்நாட்டில் நான் வந்து அந்த ஊழியர் பேரை சொல்ல விரும்பலை, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். ரொம்ப வல்லமையாக ஊழியம் பண்ணார், ரொம்ப வல்லமையாக ஊழியம் பண்ணார். அவர் வந்து நின்னார்னா அங்கே இருக்க அத்தனை பேர் மேலே இருக்க பேய் ஓடும், நோய்கள் குணமாகும், எல்லாமே பயங்கரமாக ஊழியம் பண்ணார். ஒன் ஃபைன் டே அப்படி ஊழியம் அவர் வந்து நின்னார்னா கிலோமீட்டர் கணக்கு முன்னாடி இருக்கவங்களாம் வந்து அவர் வராருன்னா ஆட ஆரம்பிச்சிருவாங்களாம், அவங்கள அசுத்தாவி இருந்ததுன்னா. இவ்வளோ வல்லமையாக ஊழியம் பண்ணியிருந்தவர் ஹீ காட் டிசீவ்ட். ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டார், நான் தான் இயேசு அப்படின்ட்டார். அன்றைக்கி விழுந்தது அவர் ஊழியம். இன்றைக்கும் அந்த குரூப் இருக்குது. நான் பேரை சொல்ல விரும்பலை. தமிழ்நாட்டில் யார், நிறைய ஊழியக்காரங்களுக்கு ஒரு பேர் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நான் தான் இயேசு, நான் தான் இயேசு, நான் தான் இயேசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போவும் சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ஏசப்பா பேரை சொல்லி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. இவங்க எல்லாமே டிசீவ்டு. இவங்க நல்லா ஊழியம் பண்ணவங்க எப்படி டிசீவ் ஆனாங்க, இதை பற்றி ரொம்ப கொஞ்சம் டீப்பாக நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் நீங்கள் 2 குரூப்பாக கூட பிரிக்கலாம். சில பேர் வந்து ஏமாற்றணுன்னே வந்தவனுங்க, ஏமாற்றணுன்னே ஏசப்பா பேரை சொல்லி ஏமாற்றி பணம் சம்பாதிக்கணும், எல்லாம் தவறு செய்யணும். இது எல்லா மதத்துலேயும் இருக்குது இல்லையா, எல்லா மதத்துலேயும் இருக்குது. அவன் சொந்தமாக ஒரு ஐலாண்டு வாங்கிக்கிறான். இப்போலாம் நம்ம எவ்வளவோ விஷயம், ஐலாண்டு விஷயம் பற்றி எவ்வளோ விஷயம் கேள்விப்பட்டுருக்குறோம். பட் வேணுன்ட்டு ஏமாற்றணுன்ற நோக்கத்திலோட வந்தவங்க ஒரு பாதி, ஓகேவா. இன்னொரு பாதி ஆரம்பத்தில் அவங்க வந்து ஒரு கண்ணியமான ஊழியம் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் ஏற்கனவே ஒரு நபர் பேர் சொன்னேன் தெரியுமா, அவர் வந்து எதுக்கு இப்படி மறைச்சிட்டு பேசினா, லாரி அப்படின்வாங்க, ஓகேவா. அவர் ஒரு நல்லா ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தவர் ஒரு எண்டில் வந்தோன்னு நான் தான் இயேசுன்னு சொல்லிட்டாரு, ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம இதில் நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. சில ஆர்கனைசேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளே யோசிப்போம், அவங்க வந்து ஜீசஸ் பேரை வச்சு தான் அந்த ஊழியம் பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் அவங்களோட இன்டென்ஷனும் அவங்களோட ஊழியமும் ரொம்ப வல்லமையாக தான் இருக்கும், அவங்களோட மெசேஜஸ் எல்லாமே வல்லமையாக தான் இருக்கும். பட் சேட்டன் வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி தாக்க மாட்டான். இன்றைக்கும் நிறைய ஊழியர்கள் நம்ம இயேசுவை பற்றி தான் ஊழியம் செஞ்சிடும், இயேசுக்காக தான் செஞ்சிட்ருக்கோம் நினச்சிட்ருப்போம். பட் நம்ம வில் ஃபால். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெப்பன். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் என்னோடய வீக்னஸ் என்னென்னு பார்ப்பாங்க. இவன் இயேசுக்கு ஊழியம் செஞ்சுட்ருக்கான், இவனோட வீக்னஸ் என்ன. என்னோடய வீக்னஸ் கோபமாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், கோபமாக இருக்கலாம். என்னோடய வீக்னஸ் ஒரு உதாரணத்துக்கு
இப்போது ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணு விஷயத்தில் வீக்காக இருக்கான் அப்படின்னா பொம்பளைங்க விஷயத்துலேயே ஒருத்தனை அடித்து காலி பண்ணும். இன்னொருத்தனுக்கு பண விஷயத்துலேயே காலி பண்ணும். இன்னொருத்தனுக்கு வந்து புகழ்லேயே காலி பண்ணும். இன்னொருத்தங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறது தான் கரெக்ட், ரூல்ஸ். when there is a lot of rules you should be careful. ஏசப்பா ரூல்ஸ் நிறையா போடல. நம்ம பழைய ஏற்பாடு வேணான்னு நினைப்போம், சர்ச்சு வேணான்னு நினைப்போம். பட் நம்மளே பழைய ஏற்பாடு இருக்க ரூல்ஸை போட்டுட்ருப்போம். எங்கே அதிகமாக ரூல்ஸ் இருக்கோ, எங்கே அதிகமாக நம்ம வந்து அது அப்படி தான் நமக்கு தெரியாது. நம்ம வந்து வில் கெட் டிசீவ்டு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய ஊழியக்காரங்க ரொம்ப வல்லமையாக ஊழியம் பண்ணவங்கெல்லாம் நான் யோசிப்பேன், நல்லா ஊழியம் பண்ணிட்டுருந்தாங்களே, அவங்க மெசேஜஸ்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன், எப்படி அவருக்கு இது தப்புன்னு தெரியல. ஏசப்பா இவ்வளோ அவங்க கூட பேசினவர், எப்படி அவங்க கூட வந்து எப்படி ஹவு டிட் தே ஃபால்? நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்க சாலமன் எடுத்துக்கோங்க. விஸ்டம். சாலமன்னா விஸ்டம். கடவுள்கிட்ட நேராக பார்த்து விஸ்டமை கேட்ட மனுஷன். கடைசியில் இஸ்ரவேல் வந்து அந்த அளவுக்கு தரங்கெட்டு அடுத்த விக்கிரகங்களை கும்பிட்றதுக்கு காரணமாக இருந்ததே சாலமன் தான். நீங்கள் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா சாலமன் ரிப்பன்ட்னு இருக்கவே இருக்காது. ஹி டிட்ன்ட் ரிப்பன்ட். அத்தனை பொண்டாட்டிங்க எந்தெந்த வேறு வருது அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கோயில் அங்கே போய் பலி செலுத்துறது எல்லாத்தையுமே மிஸ்கைட் பண்ணது சாலமன் தான். அவ்வளோ ஞானமாக இருந்தவன் எப்படி ஹவு டிட் ஹி ஃபால்? அதே மாதிரி தான் இன்றைக்கி தேர் ஆர் ஸோ மெனி பீப்புள் ஹூ ஃபால். பி கேர்ஃபுல், பி வெரி கேர்ஃபுல். இது எனக்கும் சேர்த்து சொல்கிறேன். நம்ம பேசுகிறது தான் கரெக்ட். வி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் ஃபைண்டிங் ஃபால்ட் வித் அதர்ஸ். அவன் அப்படி பண்ணிட்டான், அவன் சரியில்லை, இவங்க சரியில்லை, இது சரியில்லை. இல்லை, நம்ம மேலே என்ன ஃபால்ட்? நம்ம ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கிறோமா? 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தவறான வழியில் போட்டிருந்தோன்னா, நம்ம வந்து கிராஜுவலாக நல்லவனாக வந்துட்டு இருந்தோன்னா, நம்மளோட பழக்கங்கள் மாற்றினா ஓகே. பட் நம்ம நல்ல விஷயம் பண்ணிகிட்டு இருந்தோமே, நமக்குள்ளே நிறைய அன்பு இருந்துச்சு, இப்போ அன்பு குறையுதா? நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்ட்ராங்காக என்னென்ன விஷயங்கள் பேசணும் அதே மாதிரி நம்ம பேசுகிறோமா? நம்மளை அறியாமலே நம்ம வந்து இந்த பழைய ஏற்பாடுக்குள்ளே போகிறோமா? பழைய ஏற்பாடை வந்து நான் வந்து கெட்டதுன்னு சொல்ல வரல. பழைய ஏற்பாடு வந்து ரூல்ஸ் டிடன்ட் ஒர்க் அவுட். ஏசப்பா வந்து கிரேஸ். பட் இப்போ நம்ம வந்து ரூல்ஸை பிடிச்சிட்டு இருக்கிறோமா, கிரேஸை பிடிச்சிட்டு இருக்கிறோமா? ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா எதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம்? ஸோ ஹவ் வி கெட் டிசீவ்டு? நம்ம பண்ணுறது கரெக்டு பிரதர், நான் பண்ணுறது கரெக்டு பிரதர், அவர் தான் தப்பு. நம்ம கூட இருக்கிற கும்பல் இருக்குது தெரியுமா, ஐயோ அதுதான் இருக்குது பெரிய ரிஸ்க்கு. ஏசப்பா ரொம்ப கிளியராக இருந்தார். யாராவது வந்து சீஷர்கள் ஆரம்பத்தில் ஏதாவது வந்து ரொம்ப முந்திரி கொட்டை மாதிரி இப்போ பீட்டர்கிட்டலாம் வந்து அப்பாலப்போ சாத்தான்னு ஏன் சொன்னார்னா, நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏசப்பா வந்து தப்பான வழியில் போகிறோன்னா ஷட்டாப் அப்படின்ட்டுருவார். இப்போ ஒரு சீச்சர் இன்னொரு சீச்சரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, உனக்கு என்ன நீ மட்டும் அதை பாரு. ஜீசஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார். இல்லை நான் வந்து உங்களுக்காக உயிரே கொடுப்பேன், இல்லை நீ அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் இல்லைன்னு மறுதளிப்பேன். ஜீசஸ்க்கு சீஷர்களை பிடிச்சது, ஆனால் சீஷர்கள் சொல்கிறத எல்லாத்தையுமே ஒரு கண்மூடித்தனமாக நம்பலை. நம்மளுக்கு ஏசப்பாக்கு மட்டும்தான். யார் என்ன சொன்னாலும், எப்பேற்பட்ட சீஷர்களாக இருந்தாலும், பைபிளில் இருந்த காலத்துலேருந்து இன்றைக்கி இருக்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ள கண்டிப்பாக பொறாமை இருக்கும், அவங்களுக்குள்ள தேவையில்லாத காசிப் இருக்கும், அவங்களுக்குள்ள தேவையில்லாத பேச்சுகள் இருக்கும். Jesus didn't encourage it. Jesus didn't encourage it at all. நான் வந்து எப்போதுமே என்னை பற்றி இன்னொருத்தவங்க சொல்கிறாங்கன்னா என் மைண்டில் என்ன ஓடுனா, என்னை பற்றி இன்னொருத்தரை பற்றி என்கிட்ட சொல்கிறாங்கன்னா அப்போ என்னை பற்றி அவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். ஸோ அது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து அது வந்து இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறதில்ல, கட் பண்ணிடணும். இல்லை வேண்டாம், அடுத்தவங்களை பற்றி பேசாதீங்க. ஸோ நம்ம வந்து நம்ம கூட யார் இருக்கிறாங்க, நம்மளை கரெக்ட் பண்ணுறவங்களை மட்டும் என்றைக்குமே நம்ம கூட வச்சுக்கணும். இப்போ வந்து நான் எப்போதுமே வந்து இப்போ என்னோடய ப்ரொஃபஷன் ஆக்டர், சார் நீங்கள் சூப்பராக நடிக்கிறீங்க சார், செம்ம சார், நீங்கள் என்ன அப்படின்னு உன்னை பற்றி ரொம்ப புகழ்கிறான்னா நீ ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட வெளியே வந்துடு. உன்னை ரொம்ப வந்து சொரின்னு பக்கத்தை சொரிஞ்சாங்கன்னா அது புண்ணாகி ரத்தம் வர ஆரம்பித்து பஸ்ஃபார்ம் ஆகி செப்டிக் ஆகிடும்.
இந்த ரொம்ப சொரியறவங்கள பக்கத்தில் வச்சுக்கவே கூடாது. இப்போ பீட்டருக்கு ஜீசஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எஸ், அவர் வந்து தப்பாலாம் ஒன்று சொல்லலை, ரொம்ப பிடிக்கும். அது எப்படி நீங்கள் சாகலாம், நீங்கள் சாகக்கூடாது அப்படின்னா அந்த அன்பு தான். பட் அது கிடையாது. அப்போ ஜீசஸ் என்ன சொல்கிறார், நீ எப்பாட போ சாத்தானே, போ அந்த பக்கம். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை நான் ரொம்ப பார்த்துட்டேன். நிறையா ஊழியங்கள் செதறி பின்னமாக போனதுக்கு காரணம் கூட இருக்கிற சிங்சாக்ஸ். அவங்க வந்து அன்பில் பண்ணால் கூட எதுக்கு அடுத்தவங்களை பற்றி நம்ம பேசணும், அவர் அப்படி பண்ணுவார் தெரியுமா, இவர் இப்படி எதுக்கு உனக்கு இந்த வேலை? என்றைக்குமே ஒருத்தரை பற்றி தப்பாக பேசினா முகத்துக்கு நேராக பேசணும். ஒருத்தரை கரெக்ட் பண்ணால், பிரதர் நீங்கள் பண்ணுறது சரியில்லை, சிஸ்டர் நீங்கள் பண்ணுறது சரியில்லை, ஆன் த ஃபேஸ் சொல்லுங்கள். பின்னாடி பேசினா நல்லதாக பேசுங்க. பின்னாடி நல்லதாக பேசுங்க. முகத்துக்கு நேராக பேசும்போது அதுதான் வந்து ஒரு 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 முக்கியம். என்றைக்குமே நம்மளை இல்லை பிரதர் இது வேணாம் பிரதர், இது கொஞ்சம் தப்பாக இருக்குது பிரதர், இது ராங் பிரதர், ஆரம்பத்தில் நீங்கள் இப்படி சொல்லலை, நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, ஸோ இது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு உங்களை ஒன்று கரெக்ட் பண்ணுறாங்கன்னா கெட் கரெக்டட். என்கிட்ட ஒருத்தவங்க அப்படி பேசுகிறாங்கன்னா, ஓகே ஏசப்பா நம்மக்கிட்ட வந்து இதை சொல்ல வர்றாரு, சொல்கிற நபரோட இன்டென்ஷன் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கணும். இல்லை நீங்கள் பண்ணுறது தான் கரெக்ட், சரி நீ பண்ணுறது தான், நீ சூப்பராக நடிக்கிற, இப்படியே சொல்லிட்டு இருந்தா நான் நடிப்பையும் கற்றுக்க மாட்டேன், நான் எதுவுமே கற்றுக்க வீணாக போய்டும். பல பேர் ஊழியம் மட்டும் இல்லை, பல குடும்பங்கள் பிரியறதுக்கு காரணம், பல அரசியல்வாதிகள் கௌரவத்துக்கு காரணம், பல எல்லாமே வேஸ்ட்டாக போகிறதுக்கு காரணம் கூட இருக்கிறவங்க வந்து கரெக்ட் பண்ணுறவனை கூட வச்சுக்கணும். இல்லை ரொம்ப பண்ணாங்கன்னா ஏசப்பா மாதிரி இல்லை அல்ல பிரதர், ஓகே போதும் சிஸ்டர் போதும் வேண்டாம். இட் இஸ் பிட்வீன் மீ அண்ட் ஜீசஸ். அதில் ரொம்ப கிளியராக இருக்கணும். அதில் ரொம்ப கிளியராக இருக்கணும். இல்லைனா வந்து யூல் கெட் டிசீவ்ட். பல நேரங்களில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஹிந்துஸ் ஆர் முஸ்லீம்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு த்ரெட் அப்படின்னு. எஸ், அவங்க த்ரெட் கிடையாது. எல்லா ஹிந்துஸும் கெட்டவங்க கிடையாது, எல்லா முஸ்லீம்ஸும் கெட்டவங்க கிடையாது. ஓகேவா? அது ஃபஸ்ட்டு அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா கிறிஸ்டியன்ஸும் நல்லவங்களும் கிடையாது. இப்போ வந்து எந்த ஒரு ஹிந்துனாலேயோ எந்த ஒரு 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 முஸ்லீம்னாலேயோ, ஓகே அவங்க ஃபேனட்டிக்ஸாகவே இருக்கட்டும், ஃபெனட்டிக்கல் ஹிந்துஸ் ஆர் ஃபெனட்டிக்கல் முஸ்லீம்ஸ் இருந்துட்டு போட்டோம், இல்லை அவங்க வந்து நம்மளை வந்து டிசீவ் பண்ண முடியாது. டிசீவ்னால் நம்மளை நம்பி நம்மளை ஏமாற்ற முடியாது. நம்மளை பர்சிக்யூட் பண்ணுவாங்க. கெட்டிங் டிசீவ்ட் அண்ட் கெட்டிங் பர்சிக்யூட்டட் இன் த டிஃப்ரெண்ட். ஓகேவா? அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து எங்கள் சாமி பேரை சொல்லு, எங்கள் இதுதான் பெருசு இப்படின்னு பேசுகிறாங்கன்னா நம்ம அதை சொல்ல மாட்டோம். ஓகேவா? இல்லை இல்லைங்க எங்களுக்கு. ஸோ அவங்க அந்த விக்கிர இதே நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ தே கேனாட் டிசீவ் அஸ். பட் நம்மளை யார் டிசீவ் பண்ணுவா தெரியுமா? கிறிஸ்டியன்ஸ். இயேசு பேரை சொல்லி தான் நம்மளை டிசீவ் பண்ணுவாங்க. இயேசு பேரை சொல்லி தான் நம்மளை ஏமாற்றுவாங்க. நம்ம யாரை பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, இயேசு பேரை சொல்லி என்ன சொல்கிறாங்கன்றதில் பற்றி தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அங்கே தான் நம்ம இடறி போவோம், அங்கே தான் நம்பி ஏமாறுவோம். அப்பா இவங்க கிறிஸ்டின் தானேப்பா, அதனால தானேப்பா நம்பினேன், இவங்க அப்படி தானேப்பா அதனாலே நம்பினேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். இது அப்போ இயேசு பேரை சொல்லி டிசீவ் பண்ணுவாங்களா? என்னங்க சொல்கிறீங்க? இப்போ நான் படித்த லிஸ்ட்டு பேர் எல்லாமே நான் தான் இயேசுன்னு சொல்லி தான் மக்களை ஏமாற்றினாங்க. கிறிஸ்டியன்ஸ் அதில் படித்ததில் வந்து 99% கிறிஸ்டியனோட பேர் தான். அதில் நியூ டெஸ்டமெண்ட்டை ஃபாலோ பண்ணவங்க தான் அதில் சில பேருங்களா. இது எப்படின்னு பைபிளில் கொஞ்சம் 2 வேர்ஸ் பார்ப்போம். ஏசப்பா வந்து மத்தேயு 24 வசனம், மேத்யூஸ் 24 verse 4. Jesus answered, "Watch out that no one deceives you, for many will come in my name. For many will come in my name, claiming I am the Christ." I repeat, I am the Christ, and will deceive many. ஸோ இந்த 2 verse போதும். ஸோ 4-5 மட்டும் படிங்க. ஏசப்பா சொல்கிறாரு, நிறைய பேர் என் பேரை சொல்லி வருவாங்க, and they will deceive you and they will say I am Christ. சும்மா சொல்லலை ஏசப்பா. ஓகேவா? பைபிளில் ஏனோ தானோன்னு எதுவுமே இருக்காது. இந்த பைபிளில் இருக்க ஒரு கமா, ஒரு செமிகோலன், ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு லெட்டர், ஒரு சென்டென்ஸ்
எல்லாமே வி பிலீவ் இட் இஸ் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட், ஜீசஸாக கொடுத்தது. அர்த்தம் இல்லாமல் எதுவுமே சும்மா நாச்சிக்கும் அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஒரு கமா கூட சும்மா நாச்சிக்கும் இருக்காது. ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு இருக்காது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இயேசு பேரை சொல்லியாப்பா வருவாங்க, இயேசு அப்படி சொல்லியா வருவாங்க, இயேசுன்ற பேரை சொல்லி வருவாங்கன்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். இது நான் சும்மா உங்களுக்கு ரிலேட் பண்ணுறேன். இதுக்கு அதோட அர்த்தம் உங்களுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக எடுத்துக்கலனா கூட சும்மா உங்களுக்கு ரிலேட் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி பார்க்குறேன். நீங்கள் ஆக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆக்ட்ஸ் 13, ஓகேவா? ஆக்ட்ஸ் 13 6வது வசனத்தில் சும்மா நான் படிக்கிறேன். ஆக்ட்ஸ் 13 6வது வசனம். They traveled through the whole island until they came to Paphos. There they met a Jewish sorcerer, a false prophet by the name Bar Jesus. இங்கே பார் ஜீசஸ், இந்த ஜீசஸ்ன்னு இன்னொருத்தருக்கு ஒரு பேர் இருக்குது, ஓகேவா? பார் ஜீசஸ் அவர் யார்? இயேசுன்னு பேர் அவருக்கு. ஆனால் அவர் யார்? இஸ் அ சாசரர், மந்திரவாதி, இந்த சூனியம் செய்கிறவன், ஓகேவா? ஃபால்ஸ் ப்ராஃபட் who was an attendant of the proconsul Sergius Paulus. The proconsul, an intelligent man, sent for Barnabas and Saul because he wanted to hear the word of God. அவர் வந்து வேர்ட் ஆஃப் காடை கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. பட் எலிமாஸ் த சாஸ்திரர், இந்த எலிமாஸ்ன்றதோட பேர் தான் பார் ஜீசஸோட பேர் தான் எலிமாஸ். ஏன்னா எலிமாஸ்க்கு வந்து அந்த எலிமாஸ்னால் ஒரு அர்த்தம். ஏன்னா இது போட்டிருக்கு பாருங்க, பட் எலிமாஸ் த சாஸ்திரர் ப்ராக்கெட்டில் ஃபார் தட் இஸ் வாட் ஹிஸ் நேம் மீன்ஸ். அந்த எலிமாஸ்ன்ற அர்த்தம் என்னென்னா சாஸ்திரர்னு அர்த்தம், விஷயம் தெரிஞ்சவன் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதுதான் அதோட மீனிங்கு. அப்போஸ் தெம் அண்ட் ட்ரை டு டர்ன் த ப்ரோகவுன்சில் அகேன்ஸ்ட் அ ஃபேத். தென் சால் who was called Paul, filled with the Holy Spirit, looked straight at Elymas, அதாவது பார் ஜீசஸ், and said, you are a child of the devil. பார் ஜீசஸ் யாரோட சைல்டு? பேர் பார் ஜீசஸ், பட் இஸ் a child of devil, ஓகேவா? an enemy of everything that is right. You are full of all kinds of deceit and trickery. You will never stop perverting the right ways of the Lord. Now the hand of the Lord is against you. You are going to be blind, and for a time you will be unable to see the light of the sun. Immediately mist and darkness came over him, and he groped around seeking someone to lead him by the hand. When the proconsul saw what had happened, he believed, for he was amazed at the teaching about the Lord. See, இதுக்கு அதுக்கு என்ன பிரதர் சம்மந்தம் இருக்குன்னா, எதுக்கு ஏசப்பா இந்த பைபிளில் பார் ஜீசஸ் அப்படின்னு ஏசப்பா பேரை வச்சு இன்னொரு ஆளை பற்றி பேசுகிறாரு? அந்த ஆள் யாருன்னா சாத்தானோட புள்ளியாக இருக்கிறான். அவன் யாராருன்னா அவன் சாசராக இருக்கான். அவன் ஏசப்பாவோட வார்த்தையை இன்னொருத்தவங்க சொல்கிறதுக்கு கேட்காம தடுக்க பார்க்குறான். அவனை வந்து பவுல் வந்து அவனை வந்து ஹோலி ஸ்பிரிட்டோட இதோட நீ குருடனாக போவன்னு சொல்லி அவனை சபிச்சு அவன் வந்து குருடனாக போகிறான். கண்ணு தெரியாமல் அப்படியே தடுமாடி போகிறான். அப்போ எதுக்கு இந்த பேர் பார் ஜீசஸ் அலோவ் பண்ணுறாரு? சார் அது சும்மா ஒரு பேர் சார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ரொம்ப ஜீசஸ் வந்து பைபிளில் ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே வேறு ஏதோ ஒரு பேர் இருந்திருக்கலாம், வேறு என்ன பேர் வேணால் இருந்திருக்கலாம். பார் ஜீசஸ் அப்படின்ற ஒரு பேரே ஜீசஸ் அங்கே வைக்கிறார். ஏன்னா என் பேர் வச்சுருந்தா அவன் என் புள்ளன்னு அர்த்தம். என் பேரை சொல்லி தாண்டா இன்னொருத்தன் வருவான். அவனும் நான் ஒருத்தர் தான் ஒரிஜினல். அட்டு அசி அப்படின்னு சொன்னால, அசினா ஒரிஜினல், அது அட்டு, ஓகேவா? நிறைய அட்டுகள் இருக்குது. அட்டுகளை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஏசப்பா ஒருத்தர் உண்மையானவர். ஸோ இதுக்குள்ளே நிறைய ஆழமான அர்த்தங்கள் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் அந்த ஆக்ட்ஸ் எதுவும் படித்து பார்த்துருங்க. ஸோ இதுக்கு வேறு அர்த்தம் நீ வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பைபிளில் ஒரு பேர், ஒரு கமா, ஒரு சென்டென்ஸ், ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு செமிகாலன் அர்த்தம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அது நம்மளுக்கு புரியுதான்றது தான் முக்கியம். ஸோ ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா வந்து நம்ம வந்து டிசீவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாரு. ஆனால் அந்த டெவில் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி டிசீவ் பண்ணுது. ஏசப்பா பேரை சொல்லியே டிசீவ் பண்ணுவாங்க தான் பைபிள் இருக்குது. அப்போது நம்ம வந்து எவ்வளோ நேரம் தான் நம்ம ரொம்ப 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 பழைய பழமொழி தான். நீ ஒருத்தனை இப்படி கை காட்டும் போது 3 விரல் வந்து ஒன்றை நோக்கி இருக்குது, ஒரு விரல் தான் அவனை நோக்கி இருக்குன்றது ரொம்ப பழைய பழமொழி. இது நம்ம அடிக்கடி மறந்துடுறோம். we always think we are right. என்ன பெரிய பெரிய ஊழியக்காரங்க விழுந்ததுக்கு காரணம் தெரியுமா? ஓவர் கான்ஃபிடென்ஸ்.
இது என்னை நான் இயேசுவோட புள்ள தான், நான் தப்பு செய்ய வாய்ப்பே இல்லை. இல்லை பிரதர், இயேசுவை தவிர வேறு எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் விழுந்திருக்காங்க. அதை கரெக்ட் பண்ணிக்கணும். ஜீசஸ் கரெக்டட் பீட்டர். ஏசப்பா ஒவ்வொரு சீஷர்களையும் கரெக்ட் பண்ணார். ரொம்ப ஃப்ரெஜைல், ரொம்ப ஃப்ரெஜைல், நம்ம இம்பியூர், நம்ம ஒன்றுமே கிடையாது. டோன்ட் பி ஓவர் கான்ஃபிடென்ட். உங்களோட ஸ்ட்ரென்த்து ஜீசஸ் மட்டும்தான். ஸோ நம்ம உட்காந்து நம்ம எப்படி இருந்தோம், எப்படி இருக்கோம், நம்ம பிஹேவியரில் ஏதாவது மாற்றம் இருக்கா, நமக்குள்ளே இப்போ கோபம் வந்திருக்கா, நம்மக்குள்ளே ஏதாவது நம்மக்கிட்ட ஏதாவது நம்மக்கிட்ட ஒரு இது இருக்கா, இதை நம்ம செல்ஃப் எக்ஸாமின் பண்ணியே தீரணும். நம்ம யார் பேச்சை கேட்குறோம், நம்ம பேசுகிறது கரெக்டாக, நமக்குள்ளே நம்மளை அறியாமல் பொறாமல் வருதா, நம்ம அறியாமலே நமக்குள்ளே ஏதாவது, அது நம்ம செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி ஆகணும். இது பண்ணாதனால தான் பெரிய பெரிய ஊழியக்காரங்க தவறான வழியில் போயிட்டாங்க. நான் பேரை சொல்லி விரும்பலை. இப்போ அவங்கள கேட்டிங்கன்னா, அவங்களோட ஏர்லி லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களோட ஊழியம் அவ்வளோ தியாகம் பண்ணியிருப்பாங்க, பயங்கரமான விஷயம்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் ஏதோ ஒரு நம்மளுக்கு தெரியும்ல, நம்மளை அடிக்காமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். லைக் ரோரிங் லயன் அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறான். அப்போ எல்லாத்துக்கும் ஒரே வெப்பன் கிடையாது. எல்லாத்தையும் ஸ்ரீயை அடிக்கிற மாதிரி இப்போ என் ஃப்ரெண்டு மதுவை அடிக்க முடியாது. ஒவ்வொரு எல்லாருக்கும் ஒன்றே கிடையாது. சில பேருக்கு கரெக்டு அப்படின்னு நினச்சி இதுதான் இப்படி தான். நான் சில சர்ச்சஸை விட்டுலாம் நான் ஏன் வந்தேன்னா, ஸ்ட்ரிக்ட் ரூல், இத்தனை மணிக்கு இருக்கணும், இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு போகணும், இதுதான் இது. அவங்களோட ஆரம்ப காலம் ஊழியம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. காணிக்கை வாங்காமல் இருந்துச்சு, கிராம ஊழியம் இருந்துச்சு, யாரையும் திட்டாமல் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்றொன்னா அப்புறம் ஏசப்பா பற்றி பேசாமல் அவங்களோட ஆர்கனைசேஷனை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க சர்ச்சை வளர்க்குறதுக்கான வழியை பார்ப்பாங்க. சரி, சர்ச்சில் தான் இது நடக்குமா, நம்மளுக்கு சர்ச்சு வேணாம் நினச்சிட்டு நம்ம சில விஷயம் நம்ம கரெக்டாக இருப்போம்னு நினைக்கிறோம்ல, அங்கேயே தப்பு நடக்கும். நம்ம வார்த்தைகள் அடுத்தவங்களை ஊண்டு பண்ணுதா, நம்ம இப்படி தான் இருந்தோமா, கிராஸ் எக்ஸாமின். நான் ஒவ்வொரு நாளும் எக்ஸாமின் பண்ணிக்கிறேன். நான் பர்ஃபெக்ட்னு சொல்லி என்கிட்ட 1000 குறை இருக்குது. அப்பா எனக்கு 1000 குறை இருப்பு, என்ன தப்பு பண்ண கான்ஃபிடென்ட்டே இல்லைப்பா, ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லை, நான் கான்ஃபிடென்ட்டே இல்லை, நான் வீக்கு, நான் ஃப்ரெஜைலு, நான் வேஸ்ட்டு, என்னை அறியாமல் கூட நான் பண்ணிட போகிறேன், நான் வீக்கு. ஒவ்வொரு நாளும் நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். நான் செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா ஐ வில் ஃபால். ஏசப்பா நான் யாராவது பற்றி தப்பாக பேசுகிறேன்னா, நான் பின்னாடி அவங்கள பற்றி எதாவது பேசுகிறேன்னா, நான் காசிப் பண்ணுறேன்னா, நான் போட்டு கொடுக்குறேன்னா, போட்டு கொடுக்கறதும் தப்பு, போட்டு கொடுக்குறவங்க பேச்சை கேட்குறதும் தப்பு. ஏசப்பா அதை பண்ணல. ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா. Don't be confident. Don't be confident at all. If you are overconfident, it is not from Jesus. It is from someone else. And that someone else is the bloody devil. வேண்டாம். ஸோ ஏசப்பா கிட்ட சரண்டர் பண்ணுவோம். ஏசப்பா பார்த்துக்கிட்டோம். பார் ஜீசஸ் அட்டு பீஸு, ஜீசஸ் அசி, ஜீசஸ் மட்டும் அசி. ஜீசஸ் லவ்ஸ் யூ and I love you.